எம்பரான் படத்தை பத்தி சொல்லணும்னா இது லூசிஃபர் பார்ட் 2. பட் இந்த படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் எப்படி வந்தாங்கன்னா, வீராதி அசுரா இன்னைக்கு ரிலீஸ் இல்லையா, படத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு புக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இங்கே தேட்டரில் வந்துட்டு இல்லை ஷோ கேன்சல்னு இந்த படத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது பார்ட் 1 பார்த்துட்டு வரணும் அப்படின்றது இல்லை, பார்க்காம நிறைய பேர் வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் படம் வந்து கனெக்ட் ஆகுது. பட் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 கிடையாது. பார்ட் 2ல வந்து உங்களுக்கு மாஸ் அதெல்லாமே இருக்கும், பார்ட் 1ல உங்களுக்கு கதை இருக்கும். எனக்கு வந்து கதைக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் எனக்கு பார்ட் 1 நல்லா பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னா 10/6 வந்து கொடுக்கலாம். மாசு கிளாஸ் இருந்தது, ஸ்டோரி இருந்தது. பட் அது ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு இழுத்து கொஞ்சம் அப்படி எலாஸ்டிக்காக இழுத்து வச்சிருக்காங்க. அதை இழுத்து வச்சது தான் கொஞ்சம் லைட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி. இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அதை விட நெகட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் 3 ஹவர் படத்தில் ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் தமிழே வராமல் வேற ஹிந்தி லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருந்தால் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கும். நான் வந்து மோகன்லால் வருவாரா இல்லை ஏதோ ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க, இந்த குட்டி பையன் யாரு அப்படின்னு அதை பார்ப்பேனா, அவன் பின்னாடி என்ன ஸ்டோரின்னு பார்ப்பேனா, இல்லை நான் சப்டைட்டில் பார்ப்பேனா. நம்ம ஃபோனில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம், இது பார்க்குறோன்னா சப்டைட்டில், அது சின்ன ஸ்க்ரீன் நம்ம இப்படி பார்த்துட்டு பார்க்கலாம். பெரிய ஸ்க்ரீன் எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் தேட்டரில் உட்காருனா சப்டைட்டில் பார்ப்பேனா, மேலே உட்காந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்ப்பேன். ஸோ அங்கே ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீல் ஆச்சு.